சட்டத்தரணி சுவாஸ்திகா அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அவசர கால சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தை விமர்சிப்பதிலிருந்து நான் விலகிவிட்டேன். இருப்பினும் ஜனாதிபதி அவசர கால நிலைக்கு அறிவிப்பதற்கு முன்பாகவே தரைவழி நடவடிக்கையில் பங்கேற்க இந்திய ராணுவத்தின் உதவி கோரப்படுகிறது. நமது ராணுவ பட்ஜெட் ஆண்டுதோறும் உயர்ந்த பட்ஜெட்டாக காணப்படுகிறது. வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டும் விதிவிலக்கல் ஆயுதப்படைகளுக்கு பெருமளவான நிதி எம்மிடமிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தை இவ்வாறான சூழ்நிலையில் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன என்று சட்டத்தரணி சுவாஸ்திகா அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவினை இட்டிருக்கின்றார். இவ்வாறான சாதக பாதக விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய பேரிடரிலிருந்து மக்களை மீட்டுக் கொள்வதற்கு அனைவரது உதவியையும் கோருவது காலத்தின் அவசியமாக இருக்கிறது. அவசர கால நிலை அறிவிப்பு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சாதாரணமான நியதி கூறப்படுகிறது. எங்களால் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது, எங்களுக்கு சர்வதேச உதவியை தாருங்கள் என்று பொருள் கூடல் ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் அரசியல் யாப்பில் தெளிவான பொருள் கூடல் இல்லாததால் சில கருத்துக்கள் இவ்வாறும் வெளிப்புறத்திலே கூறப்படுகிறது. அயல் நாடு அல்லது சர்வதேசத்தின் உதவியை அவசர கால நிலை பிரகடனத்தோடு அவர்கள் கோருகிறார்கள் என்பதுதான் அதனுடைய மறைமுக விளக்கமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படி இருக்கிறதோ இப்போதைய பேரிடரிலிருந்து மக்களை மீட்க வேண்டிய கடப்பாட்டில் பலரும் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையின் பல மாவட்டங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டெழுவதற்கு அனைவரும் கரம் கொடுத்து இந்த மக்களை மீண்டெழ வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அரசு மீது பல குறைகளை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டிருக்காமல் எதிர்கட்சியினர் கூட இந்த குறைகளை கடந்து அரசோடு ஒரு அரசாங்கம் என்கின்ற நிலையோடு பயணிக்க வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள். செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் தங்களிடம் கேட்பது எல்லாம், எங்களுக்கு எப்போது நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு செல்லலாம், என்னுடைய குழந்தையை கண்டீர்களா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயை கண்டீர்களா, தந்தையை கண்டீர்களா, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய சகோதரிகளை கண்டீர்களா என்று உறவுகள் தொடர்ச்சியாக ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆபத்துக்கள் நீங்கவில்லை, ஆபத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆபத்துக்கள் தொடர்கிறது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளம் இனி வரப்போகின்ற நாட்களில்தான் பெரும் எடுப்பிலே குளங்களுக்கூடாக வெளியேறப் போகின்றது. அந்த வெளியேறுகின்ற போதும் பாதுகாப்பாக இருந்து அதனை கடந்து விட்டோம் என்றால் இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் கடந்து விடலாம்.